கஞ்சனூர் அருகே குழந்தை பிறக்க பரிகாரம் செய்வதாக கூறி 5 சவரன் தங்கத்தாலியை எடுத்து சென்ற தாய் மற்றும் மகனின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகேயுள்ள முட்டத்தூரில் கடந்த 22ஆம் தேதியன்று புவனேஸ்வரி என்பவரின் வீட்டிற்கு தேன் விற்பனைக்காக வள்ளியம்மாள் என்பவர் சென்றுள்ளார். சென்ற இடத்தில் புவனேஸ்வரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததை அறிந்து கொண்ட வள்ளியம்மாள் அவரிடம் சாமிக்கு பரிகாரம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தனக்கு தெரிந்த சாமியார் ஒருவர் இருக்கிறார், அவரை வர சொல்கிறேன், பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என்று கூறியுள்ளார். அதன் பின்னர் மறுநாள் பரிகாரம் செய்ய கூறிய வள்ளியம்மாளின் மகன் வல்லரசே சாமியார் வேடமணிந்து சென்று புவனேஸ்வரியிடம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறி தங்க தாலியை கழட்டி கொடுக்க கூறியுள்ளார். அதன் பேரில் தாலியை புவனேஸ்வரி கழட்டி கொடுத்தவுடன் அங்கிருந்து வல்லரசு கிளம்பி சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து ஏமாற்றப்பட்டது தெரியவரவே புவனேஸ்வரி கஞ்சனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் கஞ்சனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் வேலூர் திருவளம் பகுதியை சார்ந்த வள்ளியம்மாள் வல்லரசு என்பது தெரியவரவே தாய் மற்றும் மகன் இருவரையும் போலீசார் கைது செய்து 5 சவரன் தங்கத்தாலியை பறிமுதல் செய்தனர். இந்த மோசடி சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.